சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ம், இன்னைக்கு வந்து நம்ம குரான் 3வது அத்தியாயம் இம்ரானின் குடும்பத்தினர் அதுல 154வதுல இருந்து பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஓகே பிரதர். இது மனதுக்குள் நடக்கும் யுத்தமே தவிர வெளியில நடக்கிற யுத்தம் கிடையாது. So, அதை நிரூபிக்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். நீங்களும் பார்த்தீங்க. சொல்லுங்க சிஸ்டர். 154ல இருந்து. ம் பிறகு இத்துக்கத்திற்கு பின்னர் அவன் உங்களுக்கு அமைதியை அளிக்கக்கூடிய சிறு தூக்கத்தை இறக்கி வைத்தான். உங்களில் ஒரு கூட்டத்தினரை அது சூழ்ந்து கொண்டது. மற்றொரு கூட்டத்தினரோ திட்டமாக அவர்களுடைய மனங்கண் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்திவிட்டன. அறியாமை காலத்தின் எண்ணம் போல அல்லாவை பற்றி உண்மை அல்லாததை எண்ண ஆரம்பித்து காரியத்தில் நமக்கேதும் உண்டா என்று அவர்கள் கூறினர். நிச்சயமாக காரியம் அது அனைத்தும் அல்லாவுக்குரியவனவே என்று நீர் கூறுவீராக. அவர்கள் உமக்கு வெளியிடாததை தங்கள் மனங்களில் மறைத்திருக்கின்றனர். நம்மிடம் ஏதும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து நாம் கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என கூறுகின்றனர். நீர் கூறுவீராக. இதற்கு நபியே, அந்த முனாபிக்குகளிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்த போதிலும் கொல்லப்பட்டே இறக்க வேண்டும் என்று எவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் விழ வேண்டிய இடங்களுக்கு தாமாக வந்தே இருப்பார்கள். உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை சுத்தப்படுத்துவதற்காகவும் சம்பவிக்கும்படி செய்தான். மேலும் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிகிறவன். இதுல கடவுளுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, நாம இப்பதான் இதே மாதிரி விஷயங்கள் வந்து பைபிள்லயும் வருது. ஸோ அதற்கு அடுத்தபடியாகவே இது பார்க்குறோம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே அதை கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கணும். அதை போய் தேடி கண்டுபிடிச்சி இது எந்த அர்த்தத்தில் சொன்னா தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னுவாங்க. அப்படி இருந்தால் கடவுளுக்கு தெரியாதா? அதை கொடுத்துருக்க மாட்டாரா? இல்லையா? ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அவர் கொடுப்பார். தேவையில்லாததெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. ஸோ இங்க இந்த விஷயத்துக்கு இதுக்கு ஒரு கதை இருக்கும். ஆனால் இதே கதை வந்து மகாபாரதத்திலும் வரும். மகாபாரத யுத்தத்துல 2 பிரிவினர், கௌரவர்கள் பாண்டவர்கள் அடிச்சுக்கிறாங்க. 2 பக்கமும் பேரிழப்பு. ஆனா பாண்டவர்கள் நிம்மதியா தூங்குவாங்க. அதுதான் சிறு தூக்கத்தை வர வைத்தார் ஒரு பிரிவினருக்கு. இன்னொருத்தர் நைட்டு ஃபுல்லா இதனால இப்படி ஆயிடுச்சு, நம்ம கிட்ட வந்து அங்க போயிட்டான், இவன் துரோகம் பண்ணிட்டான், இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல கூட சில சமயம் இந்த மாதிரி ஒரு கேங் இருக்கும். எந்த நேரமும் டீச்சரை பத்தி, இவங்கள பத்தி, அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய கேங்கே இருக்கும். இந்த டீ குடிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அது வேலை பார்க்குற இடத்துலயும் பார்க்கலாம். ஸோ அது என்னன்னா ஆத்மா பலம் புரணி பேசுதல்னு சொல்லுவாங்கல்ல பிரதர், எல்லா இடத்துலயுமே அது இருக்கும் பிரதர். இருப்பாங்க, பக்கத்து வீடுகள் இந்த மாதிரி. கரெக்ட். அது போக போக எல்லாருக்குமே வந்துடும். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலயே அது வந்துடுது. அவங்க மூலமா தான் மத்தவங்களுக்கு வரும். அதை கேட்டு கேட்டு நமக்கு அது பழக்கமாயிடும். அந்த நேரம் நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு அது பழக்கமாயிடும். அதனாலதான் அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க நடக்கிறது வந்து மனதில் நடக்கிற யுத்தம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதோட யுத்தம் நமக்கு தினம் தினம் முழிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நடக்குது. ஆனாலும் இறைவன் நினைவிலே இருக்கனால எல்லாமே இறைவனின் வழிபடி நடக்குதுன்னு நம்ம பாட்டு நிம்மதியா தூங்கிடும். மற்றவர்கள் எல்லாரும் இதே உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கலியுகத்துல, துக்கம் நிரம்பிய உலகத்துல. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான், இது எதனால நடந்துச்சு, இவன் ஏன் பண்ணா, இது ஏன் பண்ணா, கடவுள் சொல்றதுல கேள்விக்குறிகளை உருவாக்காதீர்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்றது. அதுதான் இங்க வெளிப்படுது. அப்ப மேக்ஸிமம் மத்தவங்களை எப்படி கெடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க பிரதர். தனக்கு இது நடந்துச்சுங்கிறத விட யார என்ன பண்ணலாம், யார பத்தி எப்படி பேசலாம், யாருக்கிட்ட என்ன சொல்லலாம், இதெல்லாம் அதிகமா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து இது வந்து பீஷ்ம எல்லார் மேலயும் சந்தேகப்படுவான். இவன் தான் வேணும்னு அங்க அனுப்பிச்சிருப்பான்,
இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி சந்தேகமே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதான் ராவணன். ஒரு தலையை வெட்டினா அந்த இடத்துல இன்னும் ஒரு தலை வரும். வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கும் எண்ணங்கள். ஸோ அப்ப அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க மாதிரி அல்லாவை பற்றி சந்தேகம் கொள்கின்றனர். இங்க அல்லாவை பற்றி சந்தேகம் கொள்றது அப்படின்னா கடவுளை பற்றி சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற விஷயம் எனக்கு எதிராக நடக்குது அப்படின்னாலே கடவுள் மேல சந்தேகம் தான் இருக்கும். ஏன்னா இந்த நாடகம் நடந்துட்டு இருக்குது. கடவுள் வந்து நமக்கு 3 விஷயம் சொல்றாரு. 3 நிச்சய புத்தி இருக்கணும். ஒண்ணு உங்க மேல நிச்சய புத்தி இருக்கணும். இன்னொன்னு கடவுள் மேல நிச்சய புத்தி இருக்கணும். 3வதா இந்த நாடகத்தின் மீது நிச்சய புத்தி. 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்துடைய கடைசி 100 வருஷம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் 3 மதத்திலையும் சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? இந்த நாடகத்தில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்காகவே இருக்கும். ஒரு துக்கமே நடந்தாலும் அதிலும் நன்மை இருக்கும். அதுதான் முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ்வின் சித்தத்தின்படி இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் சித்தம் இருந்தால் சந்திக்கலான்ட்டு இன்ஷா அல்லான்னுவாங்க. நடந்தது வந்து மாஷா அல்லா, அல்லாஹ்வின் சித்தப்படி நடந்தது. அப்ப அவருடைய சித்தப்படி தான் நடக்குது அப்படின்னும் போது நடக்கிற விஷயத்தை பற்றி நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பாலஸ்தீன்ல அநியாயமா கொல்லப்படுறாங்க, உக்ரைன்ல அநியாயமா இது பண்றாங்க. அவங்க வந்து அநியாயமா எதுவுமே பண்ணல. காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹ்வின் சித்தப்படி தான் நடக்குது. ஸோ அதை பற்றி ஒரு கோபம் வருதுன்னா நீங்க ஒரு பற்றுனால, மதப்பற்று, இனப்பற்று, அல்லது உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி காரணத்தினால பேசிட்டு இருக்குது. அப்ப இறைவனுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஆயிடும்ல பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சந்தேகம்ன்றது. அதே மாதிரி நமக்கு எதிராக துரோகம் நடந்தாலும் இறைவனின் சித்தப்படியே நடந்தது. ஸோ இது அழகா குரான் பைபிள்ல யோபுன்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவருக்கு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப உத்தமமா இருப்பான், மகிமை பாடிக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்ப நான் சொல்றது பைபிள் கதை. இங்க நம்ம குரான்ல இன்னும் யோபு சந்திக்கல. ஏன்னா இவங்க என்ன நபி அவன் இவன் சொல்றீங்கன்னாங்க. அங்க அப்படிதான் போட்டிருக்கோம் பைபிள்ல. சரி, நபியா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, நபினே வச்சுக்கலாம். யோபு வந்து உத்தமமா இருப்பார். அப்ப வந்து கடவுள் சொல்லுவாரு சாத்தான் கிட்ட, எவ்வளவு உத்தமமா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ற. அப்ப சாத்தான் சொல்றான், நீ எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்குற, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, நீ வேணா எல்லாத்தையும் பிடுங்கி பாரு, அவன் திட்டுறானா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு. சரி, போய் பிடுங்கிக்கோன்னும் போது அவனுடைய ஒரே நேரத்திலே ஒருத்தன் வந்து சொல்லுவான் அவனுடைய மாடெல்லாம் செத்து போச்சு, இன்னொருத்தன் வந்து சொல்லுவான் அவன் எருதெல்லாம் செத்து போச்சு, ஒருத்தன் சொல்லுவான் அவன் கழுதையெல்லாம் செத்து போச்சு, ஒருத்தன் சொல்லுவான் அவன் தோப்பு ஃபுல்லா விண்வெளி தாக்கி போயிடுச்சு, இன்னொருத்தன் சொல்லுவான் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் திட்டிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் சொல்லுவான் அவனுடைய குழந்தைங்க எல்லாம் வீடு இடிஞ்சு இறந்துட்டாங்க. அவன் சட்டையை கிழிச்சிட்டு அல்லாஹ் கொடுத்தார், அல்லாஹ் பெற்றுக்கொண்டார், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போ மறுபடியும் அடுத்த நாள் சாத்தான் கடவுள்கிட்ட போகும்போது, பார்த்தியா இந்த நேரத்திலும் உத்தமத்தை மீறலை போது, சரி தன் ஜீவனுக்காக, அதாவது தன் தோலுக்காக இன்னொரு தோலை பலியிடுவது மனித இயல்பு, தன் ஜீவனுக்காக தன்கிட்ட இருக்கிற அனைத்தையும் கொடுப்பது மனித இயல்பு இல்லையா? டாக்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, என்னை காப்பாற்றிடுங்கன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதை சொல்றான். ஆனா நீ அவன் உடம்புல கை வச்சா தெரியும் உன்னை தூஷிக்கிறானா இல்லையான்ட்டு. சரி, உயிரை மட்டும் எடுக்காம நீ என்ன நாள் பண்ணிக்கோன்ட்டு கடவுள் சொல்றாரு. உடம்பு ஃபுல்லா புழு பூத்து இருக்கும், அவ்வளவு நோய். அப்ப வந்து மனைவி சொல்வா, இன்னும் நீ உன் உத்தமத்திலே தான் இருப்பியா, போய் அந்த கடவுளை திட்டிட்டு உயிரை விடியா இல்லையா? அந்த நிலை அதெல்லாம் இனி வரப்போகுது உலகத்துல. எதுவுமே நடந்த விஷயம் கிடையாது, நடந்துகிட்டு இருக்கிற நடக்க போற விஷயங்கள் இதெல்லாம். அப்ப அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிட்டோம்ல, சரி, நன்மை கொடுக்கும்போது பெற்றுக்கொள்ளணும்ல, தீமை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளணும். இது லாஜிக் கிடையாது, அது வேற விஷயம். பட் என்னன்னா கடவுளை ஆனா இது நிந்தனை தான் இல்லையா? கடவுள் தீமை கொடுத்தாருன்றது நிந்தனை தானே. ஸோ அவங்க ஆக்சுவலா அங்க கொடுக்கறதே சாத்தான் தான், கடவுள் கிடையாது இல்லையா? சாத்தான் பண்றான். ஸோ அப்படி இருக்குது. மெயின் என்னன்னா கடவுளை எதிர்த்து சந்தேகப்பட்டு ஒரு எதிர்த்து எனக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு கேட்கல, எங்கேயுமே கேட்கல. அடுத்த இதுல வந்து அவர் புலம்புறார்.
புலம்புறது கூட நான் ஏன் தான் பிறந்தேன்னு தான் புலம்புறாரே தவிர எனக்கு இவங்க அநியாயம் கடவுள் இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லல. பண்ணிட்டாரு அப்படின்னு புலம்புறாரு. சொல்லல. கரெக்ட். நான் பொறக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாரு. சரி. அப்ப ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்றார், மனம் உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறத தான் கடவுள் கத்துக் கொடுக்கிறார். அந்த மகாபாரதம் கீதை சொல்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் 5 குதிரை பூட்டிய தேரை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி அர்ஜுனன் இருப்பான். அது ஆத்மா. ஸோ பரமாத்மா கிருஷ்ணர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது கிருஷ்ணர் கிட்ட, அதாவது கடவுள் கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். என் வாழ்க்கையை நீயே நடத்து. அப்ப இறைவன் சொல்ற மாதிரி நம்ம தான் நடத்த போறோம். ஆனா அவர் சொல்றதை அப்படியே செய்ய போறோம். அவரே இயக்குற மாதிரி இருக்கும். அப்ப 5 புலன்கள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்ன்றதா 5 குதிரைகள். அது இஷ்டத்துக்கு கண்ணு கண்டதை பார்க்கறது, வாய் கண்டதை பேசுறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ மனம், புத்தி எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஆனா சரி எது தப்பு எதுன்னு மனிதனுக்கு தெரியல. மதங்கள் எல்லாம் தப்பெல்லாம் சரி, சரியெல்லாம் தப்புன்னு போச்சு. ஸோ கடைசி 100 வருடம் இறைவனே நேரடியா வந்து ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு? மதத்தை உருவாக்கல, சொர்க்கத்தை உருவாக்க. இயேசு வருவது கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னாடி. ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கணும். நபி வர்றது முஸ்லிம் மதம் தோன்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த மதத்தை உருவாக்கணும். புத்தர் வர்றது புத்த மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த மதத்தை உருவாக்கணும். கடவுள் வருவது சொர்க்கத்தை உருவாக்க. அதனால சொர்க்கத்திற்கு முன்னாடி வரணும். அதுதான் இறுதியில் வருகிறார் கடவுள். கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார், கிருஷ்ணருடைய கல்கி அவதாரம் இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஆனா வர்றது கடவுள். இப்பதான் அது நடந்துட்டு இருக்குது. இப்ப நடக்கிற விஷயத்துடைய அந்த சூக்ஷ்மமாக இறைவனுடைய நினைவிலேயே இருந்து அமைதியா இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் வரும். இறைவன் ஞானை நிராகரிக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் வரும். ஆனால் இவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க புலம்பிக்கிட்டே, மற்றவர்களை திட்டிக்கிட்டு, ஸ்தபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த 2 கூட்டத்தினரை தவிர சண்டை போடுற விஷயம் கிடையாது. ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்கள் யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க. ஸோ அது அடுத்த பேராலே வரும் அது. சரி. அப்ப அல்லாவை பற்றி சந்தேகம் கொள்றாங்க. நமக்கு ஏதாவது சாதகமே இல்லையே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெறும் கிருஷ்ணர் மட்டும்தான் பாண்டவர்கள் பக்கம் இருப்பார். ஒட்டுமொத்த படையும் கௌரவர்கள் கிட்டதான். ஆனாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. அதை தான் கடவுள் சொல்லுவார். திருப்தின்ற ஒரு குணம் இருந்துச்சுன்னா எதுவும் இல்லாட்டினாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. திருப்தி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு குறையாக தான் தோன்றும். அதுதான் இங்க விஷயம். நமக்கு சாதகமா எதுவுமே இல்லை, இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்லாட்டினா இப்படி இறந்துருக்கோம், 2 பக்கமே இறந்துருப்பாங்க. ஆனா ஒருத்த மட்டும் அப்படி புலம்புறோம், இன்னொருத்தர் நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னே வரும் அந்த மகாபாரதத்துல. இந்த ஒவ்வொரு யுத்த நாள் முடிவிலும் இதுல இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் பிரதர். அதாவது எவ்வளவு படைகள், பணபலம், ஆள்பலம் எவ்வளவு இருந்தாலும் இறைவன் கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதுதான் இறைவன் நினைவு. இறைவன் நினைவுல இருந்தால் நம்ம எவ்வளவு பெரிய துக்கத்தையும் ஈஸியா கடந்து போலாம். துக்கமாவே அனுபவம் ஆகாது. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் வந்து இறந்தால் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போய் தனியா போய் அழுதுட்டு வருவாங்க. ஆனா இங்க அந்த விஷயம் கிடையாது. மனதாலும் அழக்கூடாது. அப்ப என்ன பண்ணா இறைவன் நினைவிலே இருந்து அவர் மட்டுமே எனக்கு, வேற அல்லாஹ் போதுமானவன் அடிக்கடி குரான்ல வரும். அதோடைய அர்த்தம் அல்லாவை தவிர வேற யாரும் தேவையில்லைன்னு அர்த்தம். அதைத்தான் இறைவன் கத்துக்கிறார். ஏன்னா இப்ப உலகம் அழிய போகுது. அழியிற நேரத்துல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மற்றவர் மேல பற்று வச்சா நமக்கு தான் துக்கம். அதுதான் சொல்றாரு. ஸோ அப்ப வந்து அவங்க கிட்ட கடவுள் சொல்றாரு, நபி கிட்ட சொல்லி, நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் வந்து சேரும். உன்னுடைய மனதில் என்ன இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்காக தான் இது நடந்தது. மனதில் என்ன இருக்குதுன்றத, ஐயோ செம சூப்பர். என்ன அப்படின்னா, நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கடவுள் கேட்பார். கணவன் மனைவி ஒன்னா இல்லைன்னா நீ உனக்கு தூய்மையா இருக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சன்னியாசி மாதிரி காட்டுல போயிருந்தா அங்க பொண்ணு கிடையாது. அங்க தூய்மையா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனைவி பக்கத்துல இருக்கும்போதே உனக்கு கொஞ்சம் கூட சலனமாகாமல் இருந்தால்தான் தெரியும். உலகத்துக்கு போட்டு காட்டுவார், நாளைக்கு படம் காட்டுவார் பாரு. ஒரு அந்த லட்சுமி நாராயணன் பிரம்மகுமாரிகள் படத்தை பாத்தீங்கன்னா ஒன்னா நின்றுட்டு இருப்பாங்க, விரல் சுண்டு விரல் கூட ஒருத்தருடைய ஒருத்தர் படாது.
அப்படி இருப்பாங்க. ஸோ அப்ப மைண்ட்ல என்ன இருக்குதுன்றது காரியத்துல தெரியும். மைண்ட்ல இருக்கிறத இறைவன் பார்க்க மாட்டார். காரியத்துல தெரிஞ்சிடும். அதனால தான் கடவுள் சொல்றார், மைண்ட்ல இருந்தாலும் வெளிப்படுத்திடாத. அப்ப அப்ப அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது வெளிப்பட்டுரும். இல்லையா? திடீர்னு உங்களுடைய இதை அபகரிக்கும் போது ஆயின்னு கோபம் வருது பாருங்க. இருக்குதா கோபம் அப்படின்னு காட்டுறாரு. அதே மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ பக்கத்துல வரும்போது மனம் சலனம் ஆகுது இல்ல, அப்ப தெரிஞ்சுக்குவார் இருக்குதா அப்படின்னு. So, அதை சோதிப்பதற்காகவே இது நடக்குது. அப்போ அந்த ம். விகாரங்கள் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை ம். மாத்தணும். தன்னைத்தானே மாத்திக்கணும் மாற்றிக்கொள்ளதான் முயற்சி பண்ணணும். மாத்திக்கணும். இல்லாட்டினா அங்க மார்க் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடைசியில இறக்குற வரைக்கும் இதெல்லாம் வரும். இதை வச்சு நம்மளுடைய மார்க் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சொர்க்க ராஜ்யத்துல ராஜாராணி ஆட்சி. ராஜா ராணி பிரஜைகள் பணக்காரர்கள் நடுத்தரமானவர்கள் ஏழைகள் வேலைக்காரன் வெட்டியான் எல்லாமே இருப்பாங்க. ஆனா எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அளவற்ற செல்வம் இருக்கும். இருந்தாலும் வேலைக்காரன் தான் ராஜா ராஜா தான் இல்லையா? ஸோ அப்ப ராஜ குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னா இங்க மனம் ஆடாமல் இருக்கணும். குரங்கு மாதிரி இருக்கிற மனதுடைய புத்தி, மனுஷனுடைய புத்தி அப்படியே ஒரு ஸ்திரமாக இறைவனோடு இணைஞ்சிருக்கிறது தான் ஆஞ்சநேயர். குரங்கு தானே அப்படி காட்டிருக்காங்க. குரங்கு அந்த மாதிரி உட்காருமா? உட்காராது. ஸோ நம்ம மனதை அப்படி உட்கார வச்சிட்டீங்கன்னா நீங்க பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக சொர்க்கத்திற்கு வந்துடுவீங்க. அதை தான் இந்துக்கள் தெய்வமாக வணங்குறாங்க. ஆனா அப்படி இருந்தவங்க தான் நாமன்றதை மறந்துட்டோம். இப்ப நம்மை மீண்டும் கடவுள் அப்படி ஆக்குறார். ஸோ அதனால விதிக்கப்பட்டது நடந்தே தீரும். இதான் முக்கியமான விஷயம். ஐயோ அவன் போகும்போதே எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு ஒருத்தர் மரணம் வந்துச்சுன்னா, சரி நான் இருந்திருந்தா அவனை காப்பாத்தி இருப்பேன், நான் இல்லாத நாள் தான் ஆயிடுச்சோன்ட்டு இது புலம்பிட்டே இருப்பாங்க. நான் அவரை தனியா விட்டுட்டு போனது தப்பா போயிடுச்சு, நான் இருந்திருந்தா அவரை பார்த்துருப்பேன், என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு என் கணவர், நான் விட்டுட்டு போனது எவ்வளவு பெரிய தப்பு, இப்படி புலம்புறவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி. கொரோனா வந்தப்ப நிறைய பேர் ஆஸ்பத்திரி, நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாமே, போகணும்னு இருந்தா அது போயே தீரும். நிச்சயிக்கப்பட்டது நடந்தது. இதுல நீங்க கவலைப்பட வேண்டிய யாருடைய அவசியம் கிடையாது. தவறும் இல்லை. ஆமா. நாடகத்துல ஏற்கனவே ஒவ்வொரு 5000 வருஷமும் இதான் நடக்கும்ன்ற. இந்த கல்பத்துல ஒரு 5000 வருடத்தை கல்பன்றோம். இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீடியோ பார்த்திருந்தா தான் இப்பயும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதே தான் பார்ப்பீங்க. ஏத்துக்கிறவங்க இதே மாதிரி ஏத்துக்குவீங்க, ஏத்துக்காதவங்க இதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ நிச்சயிக்கப்பட்டது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாருடைய குற்றமும் கிடையாது. அவங்க நடிப்பு அதுதான். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். கடவுளே வந்து சொன்னாலும் ஏற்க மறுக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? அதுதான். அப்ப உங்கள் இருதயத்தில் உள்ளதை அதை கடவுள் சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அது வெளியில வந்தே தீர்ற மாதிரி சூழ்நிலை உங்களை தேடி வந்தே தீரும். இப்ப உள்ளேயே கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லையா? இன்னும் அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிபவன். கடவுள் சொல்றார் அப்படியெல்லாம் உங்க மனசுல இருக்கிற குப்பையை தெரிஞ்சுக்கோ, நான் வந்திருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஞானத்தை கொடுத்து உங்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன். ஸோ மற்றபடி மற்றவர்கள் மனதில் உள்ளது அவருக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு உங்க காரியத்துல தெரிஞ்சிடும் அது. இன்னொன்னு இங்க இருக்கிறது எல்லாமே சூக்ஷ்ம வதனத்தில் ரெக்கார்ட் ஆகுதுன்ற இல்லையா? கடவுள் இருக்கக்கூடிய இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல கடவுள் நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்கள் அதாவது உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கதான் இருக்கிறோம். இந்த பூமி ரெண்டுத்துக்கும் இடையில ஒளி உலகம் இருக்குது. அங்க இது ரெக்கார்ட் ஆகுதுன்றாரு. நம்ம பண்ற ஒண்ணும் நம்ம ஆத்மாவிலே ரெக்கார்ட் ஆகுது. அதனால தானே திரும்ப திரும்ப நடிக்குது. ஸோ அதை நினைத்தால் நான் எப்ப வேணாலும் பார்ப்பேன்ற. ஆனா அது நமக்கே ஆன் பண்ணி விட்டுருவார். கனவுல இறந்த பிறகு தாயின் கர்ப்பத்துல போகும்போது என்னென்ன பாவம் செஞ்சோமோ அத்தனையும் ஆகும். அப்பதான் துடிப்பு. சரி, அடுத்தது படிங்க சிஸ்டர். விசுவாசம் கொண்டோரே, இரு கூட்டத்தாரும் போர் முனையில் சந்தித்த நாளில் உங்களில் அதிலிருந்து திரும்பி விட்டார்களே, அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீவினைகள் சிலவற்றின் காரணமாக அவர்களை அதிலிருந்து திரும்பி சருகுமாறு செய்ததெல்லாம் சைத்தானே. திட்டமாக அல்லாஹ் அவர்களின் குற்றங்களை மன்னித்தும் விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், சகிப்புத்தன்மையுடையவன். ஸோ குறிப்பாக இங்க இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்களே
எல்லாரும் அப்படியே இருந்துட மாட்டாங்க. முஸ்லீமா மாறினவன் கடைசி வரைக்கும் முஸ்லீமா இருப்பான். கிறிஸ்டினா மாறினவன் தலைமுறை தலைமுறை கிறிஸ்டினா தான் இருப்பான். ஆனா இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுத்துட்டு மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. பொண்டாட்டி ஓடி போயிடுவா, ஏன்னா காமத்தை விடணும்ல. புருஷன் ஓடி போயிடுவான், நிறைய இருக்கும். அதையும் இதுதான் உண்மையான யுத்தம், இறைவனின் வழியில் நடக்கிற யுத்தம். ஆத்மான்னு பாருங்க, உடலை பார்க்காதீங்க. காமம் மிகப்பெரிய எதிரி. பல யுத்தங்கள் அதனாலதான் நடந்துச்சு. அது இல்லாம ஆத்மா சக்தி இழந்து அனைத்தையும் இழந்ததுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. சோ அப்படி தூய்மையா இருக்கிறதுக்கு பயங்கர தைரியம் வேணும். ஊரெல்லாம் பஞ்சாயத்து கூடி அந்த பொண்ணையோ பையனையோ அசிங்கப்படுத்துவாங்க. நீ நிஜமா ஆம்பளை தானேன்னு கேட்பாங்க. பொண்ணையுமே அப்படிதான் கேட்பாங்க. யாருமே சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. நமக்கு எதிராக உலகமே நிற்கும். இப்பயும் இறைவன் அவர் மேல வச்சிருக்கிற அன்பின் காரணமாக எதையும் இழக்க துணிந்து தைரியமா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனாலதான் இந்து தெய்வங்கள் சிங்கத்தின் மேலையும் புலி மேலையும் வர மாதிரி காட்டுறாங்க அந்த தைரியம், சக்தி. ஆனால் நீங்க செய்த பாவம், இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இருக்கு பாருங்க, டக்குன்னு காமத்தை விடாது. உதாரணத்துக்கு நீங்க காமம் சார்ந்த விஷயங்களே மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்றது மீண்டும் மீண்டும் இறைவன் ஞானத்தை எடுத்து உண்மைன்னு தெரிஞ்சா கூட மறுபடியும் உங்க புத்தி அதையே நோக்கி போகும். ஆனாலும் இறைவனுடைய அந்த ஞானமாகிய முரளி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை அவசியம் பாருங்கள். அந்த முரளியை தினமும் படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூடவே இறைவனையும் நினைக்கணும் இல்லையா? நான் ஆத்மான்னு உணர்ந்து, நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். என்னுடைய அப்பா செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அவரை தான் அல்லா பரமபிதா சிவன் சொல்றாங்க. ஆனா அப்பா அதுதான் உறவு. ஏன்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுனால அப்பா, அது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி அவரையே நீங்க நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரே நாள்ல எல்லாம் மாறிட மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியம் வந்து எதெல்லாம் விழுறீங்களோ அதை யோசிச்சு கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால விழுறோமா, கட் பண்றது. அல்லது மோசமான படம் பார்க்குறாங்களா, அதை கட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யுக்தியாக பண்ணி 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 வெளில வந்து அதுக்கப்புறம் எல்லா அந்த கெட்ட பழக்கம் ஸ்தூலமாக காமம் சார்ந்த எல்லாத்துலேருந்தும் விடுபட்டிருப்பாங்க. ஆனா மனதில் அது இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக கடவுள் சொல்றார், கண்கள் மிகப்பெரிய எதிரி, ஏமாத்திக்கிட்டே இருக்கும்ன்றார். அப்ப உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில மட்டும்தான் போகணும், வேற எங்கேயுமே போகக்கூடாதுன்ற. ஸோ இப்படியெல்லாம் ஏன் பண்ண முடியல எடுத்த உடனேன்னா, இதுக்கு முன்னாடி செய்த பாவம் உங்களை தடுமாற வைக்குது. இவ்வளவு நாள் ஆத்மா அதுல மயங்கி இருக்குது. குடிகாரன் நிலைமை தான். குடிகாரன், அதாவது ஒரு சகோதரி ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஆல்கஹால் இஸ் ஓவர் ரேட்டட் இல்லையா, சாராயம் வந்து ஓவர் ரேட்டட், இன்னமும் அதுதான் பயங்கர மயக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களுக்கு பிரியமானவர்கள் கிட்ட பேசாம இருந்து பாருங்க, எதுக்கு நீங்க அதிகமா அடிக்ட் ஆகிருக்கிறீங்கன்னு தெரியும்னு போட்டிருக்காங்க. அப்ப தெரியுது இல்லையா எது அதிக போதையை கொடுக்கக்கூடியதுன்ட்டு. இது தவறுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாருங்க. சாராயம் தவறுன்றான், அது உங்க கையில கிடையாது. ஆனா இது உங்க கையில தானே இருக்குது. அது தவறு அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல. சொன்னால் கேட்கிறவங்களும் கோடியில் சிலரே. அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதனால்தான் சொற்பமானவர்கள் மட்டுமே அல்லாவின் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் அப்படின்னு பைபிள்லயும் குரான்லயும் எல்லாத்துலயுமே போட்டிருக்குது. சரி, சோ அந்த பாவங்கள் தடுமாற வைக்கும். இருந்தாலும் கடவுள் மன்னிக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. ராஜா இல்ல, இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையா இருடா கண்ணா, ஒரு ஜென்மம் மட்டும் காமத்தை விடுடா கண்ணான்னு தினம் தினம் ஞான அமிர்தம் ஊட்டிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் முரளின்னு சொல்றோம். ஸோ அதை படிக்க படிக்க இறைவனை நினைக்க நினைக்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். ஆனா முரளி படிக்கிறத விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? நோயாளிக்கு மருந்தே எடுத்துக்கலன்னா அப்புறம் என்ன ஆகுறது? 2500 வருஷத்து நோய் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், உடம்புன்னு நினைத்த உணர்வு. ஸோ மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவிலே மூழ்கணும். ஸோ இங்க பாருங்க, மெய்யாகவே அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான். நீண்ட சாந்த குணமுள்ளவன் இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா? அவ்வளவு பொறுமை. தினம் தினம் 100 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். நம்ம திரும்ப திரும்ப நம்ம குழந்தைய ஒரு டார்ச்சர் பண்ணாலே கடுப்பாயிடுவோம். ஆனா அவருக்கு எவ்வளவு பொறுமை. எடுத்த உடனே இனிமையான குழந்தைகளே தான் ஆரம்பிப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். சூப்பர் சிஸ்டர். அடுத்தது 156.
விசுவாசம் கொண்டோரே, நிராகரித்து கொண்டிருப்போரைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்தோ அல்லது யுத்தம் செய்வாராகவோ இருந்துவிட்ட தங்கள் சகோதரர்களைப் பற்றி அவர்கள் நம்மிடமே இருந்திருந்தால் அவர்கள் இறந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றனர். அவர்களுடைய இதயங்களில் இதை ஒரு துக்கமாக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் செய்கிறான். அல்லாவே உயிர் கொடுக்கிறான், அவனே மரணிக்க செய்கின்றான். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்கிறவன். ம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. நிராகரிப்பவரை போல ஆகாதீர்கள். ஏன்னா நிராகரிக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம கூட இருந்திருந்தா பார்த்திருப்போமே, அந்த பொண்ணு வந்துதான் இப்படி இறைவனை ஆச்சு. விடவா பிரதர் நம்ம பெரியவங்களாயிட்டோம்? அப்படி இறைவனுக்கு நினைச்சுக்கிறான். தெரியாதா பிரதர்? இல்ல அந்த பொண்ணு வந்துதான் என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அந்த பையன் பின்னாடி போய் தான் இந்த பொண்ணு வாழ்க்கையை கெட்டுச்சு. ஏற்கனவே இது பல ஜென்மத்து கணக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கர்மத்தின் விதி. முன்ஜென்மம், மறுஜென்மம், இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க தான் இப்படி புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கணக்கு இருக்கிறது தெரியாதது. ஸோ அப்படி அவங்க தான் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க இருந்தா தப்பிச்சிருக்கலாம், அவங்க இருந்தா தப்பிச்சிருக்கலாம், நம்ம கூட இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது எல்லாமே இல்லையா? இப்படி இருந்திருந்தா உக்ரைனை காப்பாற்றிருக்கலாம், இப்படி உக்ரைன் இருந்தா பாலஸ்தீனை காப்பாற்றிருக்கலாம், ஸ்ரீலங்கா காப்பாற்றிருக்கலாம், பாகிஸ்தானை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? இந்தியா விட்டு பிரியாம இருந்ததா நல்லா இருந்தது. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவா தான் இருந்துச்சு சொர்க்கத்துல. ஓகே பிரதர், ம், இதுக்கெல்லாம் கூட நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தா அப்படின்ட்டு ம். ஒரு இயற்கை பேரழிவு நடக்குது. இப்போ கேரளால வயநாட்டுல 3 கிராமம் உள்ள போனுச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம்? அங்க வீடு என்ன வாங்காம பண்ணிருக்கா? இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம். அப்படி சொல்லுவாங்க. நான் அவ்வளவுதான். அப்பவே சொன்னேன், கேரளா போகாதடா போகாதடான்னு சொன்னேன். ஹனிமூனுக்காக ஒருத்தங்க நார்த் இந்தியால இருந்து வந்து செத்தாங்க. அந்த காமத்துக்கான தண்டனை நேரடியா அங்கேயே கிடைச்சது அவங்களுக்கு. அந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கிறா. இனிமேல்ட்டாவது அந்த சகோதரி திருமணம் பண்ணாமல் காமத்துல ஈடுபடாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதை விட எப்படி சொல்றது இது தப்புன்ட்டு இல்லையா? கரெக்ட் பிரதர். சரி. ஸோ அவங்க மனசுல இந்த கவலையை ஏற்படுத்துறதுக்காகவே அல்லாஹ் இப்படி செய்கிறான் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இங்க கவலையை ஏற்படுத்துறது கடவுளுடைய வேலை இல்லை. கடவுளை அந்த கவலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எல்லார் மேல உள்ள பற்றை நீக்குன்ற இல்லையா? இது தவறுதலான விஷயங்களை இங்க சொல்லப்பட்டிருக்குது. கடவுள் சொல்றது, பற்றை விட்டன நீ எதுக்கு கவலைப்பட போற? வெளியில பாலஸ்தீன்ல இறக்குறவனும் என் சகோதரன் தான், என் வீட்டுல இருக்கிறவனும் என் சகோதரன் தான், என் கணவனும் என் சகோதரன் தான், என் மனைவியும் என் சகோதரன் தான். எதனால? கடவுளுடைய குழந்தைன்றதுனால. அவ்வளவுதான் எங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள தொடர்பு. அப்ப எல்லார் மேலேயும் எனக்கு கருணை இருக்கு. அதனாலதான் ஞானத்தை கொடுக்கிறோம், சக்தியை கொடுக்கிறோம், நல்லா ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நடப்பது நிச்சயிக்கப்பட்டது. அதை நினைத்து புலம்புறது இல்லை. ஆனால் அவர்களுக்கு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறோம். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத கடவுள் காட்டுவார் எல்லாருக்கும் கடைசியில. கடவுள் எப்பவுமே நீதிமான் இல்லையா? கரெக்டா தான் நடக்கும். ஆனாலும் அந்த ஆத்மா துடிக்குது இல்லையா? அவங்க நமக்கு கூட துரோகம் பண்ணிட்டு போயிருந்துக்கலாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல, நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த ஜென்மத்துல துரோகம் பண்ணது உங்களுக்கு தெரியும்ல, அவர்களுக்கு கூட நீங்க நன்மையே நினைக்கணும். இதுதான் கடவுளுடைய வழி. மற்றபடி கடவுள 2 கூட்டத்தை வச்சுட்டு சண்டை போட சொல்றதெல்லாம் கடவுளுடைய வழி கிடையாது. இங்க சண்டை உள்ள இருக்கிற சாத்தானோட, வெளியில இருக்கிற மனிதர்கள் கிடையாது. அவங்க சாத்தானின் பிடியில சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கணும் சாத்தான் கிட்ட இருந்து. அதற்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். சோ அதனால கடவுளை நிராகரித்ததுனால அவர்களுக்குள் ஏக்கம் வந்ததே தவிர கடவுள் வர வைக்கல. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க அதுக்கு முன்னாடி லைனே நிராகரிப்பவரை போல ஆகிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை அது. ஆனா அந்த தண்டனையில இருந்தும் எப்ப தப்பிக்க முடியும்னா, எல்லா கனெக்ஷனும் கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்கன்ற. என்னுடையவர்களே இல்லை, இறைவனை தவிர. ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது. செய்யலைன்னா நம்ம நிலைமை மோசமாயிடும். கவனிப்பாரற்று இழுத்துட்டு கிடக்கிறது அந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ பழனி கோயில் வாசல்ல யாரோ ஒரு இளைஞன் அந்த மாதிரியே கடந்தாங்க 3 நாள். அங்கேயே டாய்லெட்டு, அங்கேயே அப்படியே படுத்து. எவ்வளோ பெரிய தண்டனை அதெல்லாம். அதுக்கப்புறம் யாரோ சொல்லி அழைச்சிட்டு போனாங்க.
ஸோ அப்ப அந்த உயிருக்கு தெரியும்ல என்ன மாதிரி நிலையில நாம இருக்கிறோம்ட்டு. எவ்வளவு பெரிய தண்டனை அது. ஸோ அதுக்கு தான் இறைவன் நினைவிலேயே இருந்து எல்லா பாவத்தையும் எரிக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். இந்த காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிலையில வந்து அவர் வந்து பெரிய அகங்காரத்துல ஆடி இருக்கலாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல, அல்லது இப்பயே கூட. ஆனா இப்ப அந்த நேரத்துல அவரால் ஆட முடியுமா? இப்பவே அந்த நிலையில இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டாவது பணிவா இருங்கன்ற. So அதனாலதான் பைபிள் குரான்ல அடிக்கடி கடவுள் நினைத்தால் ஒரு வினாடியில உன்னை வந்து இறக்கி விட்டுருவாரு உயரத்துல இருந்து. அப்படித்தானே நடக்குது இல்லையா? பட் ஆனா அத பண்றது இறைவன் கிடையாது. அதுதான் அதான் சாத்தானுடைய வழி. நாடகத்தின்படி நடக்குது. பட் ஒரு வினாடியில நடக்குது இல்ல. சரி கடவுள் நடத்துறதா கூட நினைச்சுக்கிட்டாவது அமைதியா இருங்க கரெக்ட். இல்லையா? அதுதான் உங்க நம்பிக்கைனா ஓகே, அப்பயாவது அமைதியா இருங்க, அவ்வளவுதான். ஸோ அவனே மரிக்க செய்கிறான் அப்படின்னு போட்டு இருக்குது. அல்லாவே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரிக்க செய்கிறான் அப்படின்னு போட்டிருக்குது. இங்க உயிர்ப்பிக்கிறது மட்டும்தான் அல்லாவுடைய வேலை. படைப்பவரை தான் கடவுள்னு சொல்லுவோம், சாகடிக்கிறவங்களை கடவுள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இந்து மதத்திலும் இருக்குது, அழிக்கும் கடவுள் சிவன் சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இங்க வந்துடுது, அவரே மரிக்கவும் செய்கிறான்ட்டு. ஆக்சுவலா மரணம் தண்டனை கிடையாது, அது உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. இங்க மரிக்கிறதுன்றது வந்து இறைவனுடைய நினைவுல, இறைவனை விட்டு வெளியில போறது இல்லையா? அப்படி வெளியில போய் பாருங்க, சொர்க்கத்துல இறைவனின் வழிப்படி நடப்போம், ஆனா கடவுள் அங்க இருக்க மாட்டார். தானாகவே இப்ப எடுக்கிற ஞானம் தானாகவே குணங்களாக இருக்கும் 2000 வருஷம். அந்த குணத்தை மீறும் போது இதை நரகமா மாத்திடுறோம். இப்ப நான் யாருன்றதே மறந்து இந்த மனுநாள் ஆன உடலுடைய உணர்வுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம், புலன் இன்பத்துக்கு. அதுல இருந்து டேய் இது உன்னுடைய வேலைக்காரன் உடம்பு, ஆத்மா தான் எஜமானன், எழுந்திரி, எஜமானனே தூங்கிட்டு இருக்கிற, செத்து போன மாதிரி இருக்கிற, எழுந்திரின்னு எழுப்புற. ஸோ இதை தான் எழுப்புறது அவருடைய வேலை. உங்களை சாகடிக்கிறது சாத்தானுடைய வேலை. உணர்வு இழக்க வைக்கிறது, தேகம்ன்ற உணர்வுல எடுத்துட்டு வர்றது, ஆத்ம உணர்வுல எடுத்துட்டு வர்றது தான் இறைவனுடைய வேலை. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். சாட்சியாக மட்டும் பார்க்கின்றார், அதுதான் அதோடைய அர்த்தம். நீங்க செய்யறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு, அந்த அர்த்தம் கிடையாது. ஞானத்தை கொடுத்துட்டு அவர் விலைக்கு சாட்சியா தான் பார்ப்பாரே தவிர, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எப்படி தப்பிக்கணும்னு சொல்லியாச்சு, நீங்க தான் நீந்தி வரணும். நீங்க அவர் சொல்றதே கேட்கல, அவர் ஒண்ணும் இல்ல, கையை புடின்றாரு, என் நினைவுனால என்னை பிடிச்சிக்கோ, உன்னை தூக்கிடுறேன்றாரு. பிடிக்க மாட்டேன், எனக்கு இங்கேயே சுகம் இருக்குது, இதை விட்டுட்டுலாம் உன்னை பிடிக்க முடியாது அப்படின்போது அவர் விலகி சாட்சியா பார்க்கிறார். அதுதான் பார்ப்பனாகவே இருக்கிறான்றதுடைய அர்த்தம். மற்றபடி உலகத்துல எல்லா இடத்துலயும் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய வேலை கிடையாது. சாத்தான் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது, கடவுள் கிடையாது. சொல்லுங்க சார். அல்லாவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்து விட்டாலும் அதற்காக நிச்சயமாக அல்லாவிடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அருளும் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவைகளை விட மிக மேலானதாகும். ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ நிறைய தீவிரவாத இயக்கம், ஹெசபுல்லா, இந்த மாதிரி நிறைய ஹமாஸ் தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம இனத்துக்காக இதை வந்து மேலோட்டமாக குரானை படித்து புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இங்கே அது மாதிரி சண்டை போட சொல்லுது மேலோட்டமாக. இப்போ நம்ம ஞானம் கொடுக்கும்போது தான் அது புரியுது. இதை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா? அவங்களுக்கு பாவம் இல்லை, உண்மையில ரொம்ப பாவம். சீக்கிரமாக அவங்க இறந்து இந்தியாவுக்கு வந்து யார் உடம்புலையாவது பூந்தாவது இந்த ஞானத்தை கண்டிப்பாக கேட்பாங்க கடைசியில். ஆனால் அவங்க செய்த பாவம் கடைசியில் தான் கேட்குறாங்க. அல்லது முன்னாடியே கேட்டுட்டு நிராகரிச்சதுனால கூட அடுத்த ஜென்மம் அங்கே போய் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. சரி, இங்க என்ன சொல்றாரு, அல்லாவின் பாதையில், அல்லாஹ் பாதை அன்பு பாதை, சண்டை போடுறது கிடையாது. அல்லாவின் பாதையில் நீங்க கொல்லப்பட்டால், அல்லாவின் பாதையில நடக்கும்போது உங்களை யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. முதல்ல அன்பு பாதையில எதுக்கு கொலை பண்ண போறாங்க? அல்லது இறந்து விட்டால். பாருங்க, இங்க யுத்தத்தை பற்றி பேசுறாங்க. யுத்தத்துல நடக்கும் பொழுது கொல்லப்பட்டால் அல்லது இறந்து விட்டால்னா என்ன அர்த்தம்? கொல்லப்பட்டது யுத்தத்துல கொல்லப்பட்டு தான் இறப்பாங்க, தானா எப்படி இறப்பாங்க? அப்படின்னாலே தெரியுது இது அந்த யுத்தம் கிடையாது. அல்லாவின் பாதையில நடக்கும் பொழுது அல்லாவின் வழிப்படி நடந்துக்கிட்டு உங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அல்லாவிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் சேர்த்து வைப்பதை விட மிக்க மேன்மையுடையதாகும்.
ஸோ அல்லாஹ்வுடைய வழி என்ன? அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது இல்லையா? உடல், மனம், பொருள், ஆவி அனைத்தும் இறைவனுடைய சேவை. இந்த ஞானத்தை கொடுப்பதில், இறைவனுடைய நினைவில் மூழ்குவதில், உலகத்திற்கு சக்தி கொடுப்பதில். ஸோ உங்களுக்கு இருக்கிற பொருளும் என் இது இல்லைன்ற உணர்வுல இருக்கிறது. ஏன்னா கலியுகத்துல இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கிற கோடீஸ்வரனுடையது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட வேலைக்காரன் வெட்டியான் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய சொத்துக்கு பக்கத்துல கூட வர முடியாது. இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனுடைய சொத்து. அவ்வளவு பணக்காரர்களாக அங்க இருப்பாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவரிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் நீங்க இங்கே சேர்த்து வைத்ததை விட மிக்க மேன்மையானதாகும். அது அளவற்றது. அளவற்ற மகிமையாளன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு கொடுக்கிறார். சோ அதனால இங்க அல்லாவின் பாதையில் நீங்க போறீங்க அப்படின்னாலே இது அனைத்தையும் புத்தியினால துறக்குறீங்க. மற்றபடி குடும்பத்திலே தான் இருப்பீங்க, எல்லாம் பிசினஸ் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. என்னிதென்ற உணர்வு இருக்காது. இறைவனின் வழிப்படி மட்டுமே செலவு பண்ணுவீங்க இல்லையா? கறிமீன் வாங்கி சாப்பிடுறது, பிச்சைக்காரனுக்கு போடுறது, அஞ்ஞானிகள் கிட்ட கொடுக்கல் வாங்கலே இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, தம்பி சரியில்லைன்னா இந்த மாதிரி பிச்சை கொடுத்து பிச்சைக்காரன் இங்க வந்து பிறந்துட்டான். அதனாலதான் கடவுள் சொல்ற, இங்க இருக்கிறவன் எல்லாம் பாவ ஆத்மாக்கள். நீ அவனுக்கு உதவி செய்யணும், ஞானத்தை கொடு, சொர்க்கத்துக்கே வந்துருவான். மற்றபடி நீ காசோ சோறோ போட்டனா அது 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 அதை வைத்து அவன் பாவம் தான் செய்வான். அந்த பாவம் அவன் தலையில வந்து விடியும் அப்படிங்கிற. நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வந்துடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாம் போடுறாங்க. கடவுள் கையை பிடிச்ச பிறகு உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் வருது இல்லையா? கடவுளுடைய வழி, கடவுள் நடத்தி இட்டுட்டு போறார், சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் மோசஸ் கூட போகும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வர்றதெல்லாம் இதுதான். கடவுள் சொல்ற வழியை ஃபாலோ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னடா அது, சொந்தக்காரங்க கிட்ட வந்து விலகி இருக்க சொல்றாரு, அவசரமா கடன் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்றாங்க. என்ன வாழ்க்கை இது? இங்க குரான்ல வந்து வட்டிக்கு தான் விடக்கூடாது, நாங்க இங்க கடனே கொடுக்க கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. கடன் வாங்கி அப்படி என்ன நீ பண்ண போற? உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ வாழ கத்துக்கும் இல்லையா? வாங்கிட்டேன்னா அந்த நினைவுல எல்லாம் இருப்ப, அப்புறம் எங்கடி கடவுளுடைய நினைவுல நம்மளால இருக்க முடியும்? ஸோ இந்த வழியில இருப்பதின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. மன்னிக்கிற விஷயம் கிடையாது. இறைவன் நினைவிலேயே இருந்து இந்த உலகத்தையே மறக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒரு காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒண்ணு வந்தா கூட கொஞ்சம் கூட மனம் சலனம் ஆகலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா அந்த அந்த பொண்ணு மூலமாக தான் இப்ப எத்தனை பேருக்கு திடீர்னு வீடியோ கால் வருது, பார்த்தா பொண்ணு நிர்வாணமா இருக்குது, டக்குன்னு அடுத்த செகண்டே கால் வருது, தம்பி பொண்ணோட போட்டோ, அந்த பொண்ணோட போட்டோ சேர்த்து எங்ககிட்ட வீடியோ வந்துடுச்சு, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாருக்கும் நாங்க அனுப்பிச்சிடுவோம் வாட்ஸ்அப்ல, 1,00,000 கட்டு. ஒரு செகண்ட்ல மாட்டினான்ல, அந்த காமத்திலே மூழ்கினதுனால தானே மாட்டினான். அதுதான். அப்ப எப்படி கிடைக்குது பாருங்க தண்டனை. அதுல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன். சூப்பர். ஸோ இங்க அல்லாவின் பாதைன்றது இறைவனின் வழிப்படி நடக்கிறதுன்னு அர்த்தமே தவிர சண்டை போடுறது இல்லை. சாத்தானோடு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தோடு, மெயினும் உடலுன்ற உணர்வோடு சண்டை போடுறது. உடலே நான் இல்லை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்க்கணும். சொர்க்கத்தில் அப்படிதான் இருப்பாங்க. அதனால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதுதான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்த்து, அதாவது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? ஏன்னா எல்லா ஆத்மாவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஆண் ஆத்மா, இது பெண் ஆத்மா, இது குழந்தை ஆத்மா, தாத்தா ஆத்மா, அமெரிக்கர் ஆத்மா, ஆப்பிரிக்கர் ஆத்மா அப்படிலாம் இருக்காது. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடவுளே அதே மாதிரி தான் இருக்கு. குணத்தில் அவர் உயர்ந்தவர், நம்மள மாதிரி பிறக்கிறது கிடையாது. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்மையும் அவரை மாதிரி ஆக்குறதுக்காக இறுதியில வர. அடுத்தது படிங்க சிஸ்டர். 158. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்துவிட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் கூட நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள், ஒரு சேர கொண்டு வரப்படுவீர்கள். ஸோ அல்லாவின் பாதையில் இறந்தாலும், ஸோ அதுக்கு 2 அர்த்தம் வருது. இறைவன் நினைவிலே இருந்தாலும் நீங்க மேலதான் போறீங்க, இறைவனை நிராகரித்தாலும் கடைசியில் உலகம் அழியும்போது எல்லாம் இறைவன் கிட்ட தான் போகும். இது கீதையிலும் இருக்கும், அனைவரும் என்னிடமே வந்து ஒடுங்குவர் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கடைசியில் உலகம் அழியும் போது மேலே போயிடும். அந்த நேரம் தான் உலக அழிவுல சிக்கி மேலே போவாங்க மற்றவர்கள்.
நாம இறைவன் நினைவுல இருக்கிறதுனால சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அழிவற்ற ஆத்மாவை தவிர எதுவும் பார்க்க மாட்டோம். கடைசியில அழிவற்ற பரமாத்மா மட்டுமே நம்ம மனக்கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு இறைவன் காட்சி காட்ட ஆரம்பிச்சிடுவார். சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். அந்த ஆனந்தத்திலே ஆத்மா உடலை விட்டு பிரியும். அதுக்குள்ள நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கிறது, நம்ம மூலமா ஞானம் கிடைக்கிறது, எல்லாமே நடக்கும். அதிசயங்கள்லாம் நடக்கும். ஆனால் எல்லாருமே மேல போயிடும். மற்றவர்கள் துக்கத்துல துடிச்சுக்கிட்டு, இப்ப சென்னையில வெள்ளம் வந்தபோது நைட்டு ஃபுல்லா இது வரைக்கும் தண்ணியில இருந்தாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய தண்டனை. அது இல்லாம மூழ்கி இறந்து வேற போயிருக்கிறாங்க. இன்னும் கொடூரமாகலாம் நடக்கும். இப்ப டைட்டானிக் படம் எடுத்தாங்க இல்லையா? அப்படியே கடல்லே அப்படியே ஜில்லுன்னு அவரு இருந்தது. நிஜத்திலே நடந்துட்டு இருக்குல்ல இப்ப. ஸோ அங்க படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இயேசு சொன்னாரு, என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத ராஜா, உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணாது, உன் கதை இல்லையா? அது அவருடைய கதை கிடையாது. அவரு இயேசுவா இருக்கும்போது எதுவும் நடக்கல. இப்ப இறுதியில நடக்கிற விஷயங்கள். ஸோ அப்ப இறைவன் நினைவிலே இருக்கிறவன் ஆனந்தமாக கடவுள் கிட்ட போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துருவான், ஆனந்தமான உலகத்துக்கு. இறைவனை நிராகரித்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விட முடியாதவன் கூட தூய்மையானாதான் மேல போக முடியும். அப்ப விடுற அளவுக்கு கொடூரமான தண்டனை கிடைக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பழனி வாசல்ல வந்து ஒருத்தன் அப்படியே டாய்லெட்ல போய் அதே இடத்துல இருந்தானே, அந்த நேரத்துல அவன் காமத்தையா நினைக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணத்தையும் வலுக்கட்டாயமாக நீக்கவர். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணி கடைசியில அந்த இயற்கை சீற்றம் எல்லாம் வந்து ஒரு பக்கம் அணுகுண்டும் போடுவாங்க, இன்னொரு பக்கம் இயற்கை சீற்ற கடல் கொந்தளிப்பும் ஏற்படும். அப்படியே குட்டி குட்டி தீவாயிடும். ஸோ அந்த தீவுக்குள்ள சிலர் இருப்பாங்க. அந்த சிலருக்குள்ள பல ஆத்மாக்கள் வந்து பிரவேசமாகும். ஏன்னா நிறைய பேர் இறந்துருவாங்கல்ல. அது எல்லாம் ஏன்னா எந்த ஆத்மாவுக்கும் மேல போற வழி தெரியாது. ஸோ கடைசியில இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யும்போது மேல போவாங்க. உண்மையிலே இந்த ஞானத்தை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ரெகுலரா பாக்குறாங்களோ, அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? ஏன்னா கடைசியில இது ஞாபகம் இருக்கும்ல. ஆமா அவன் சொன்னானே, இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி தப்பிச்சு போயிடுவாங்க. மற்றவர்களுடைய நிலைமை தான் பரிதாபமா இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.